அந்த அடிப்படையில் தமிழ்நாடு பாஜகவினுடைய புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வாகிறாரா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பு தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். தற்போதைய சூழல் அங்கு என்ன பதிவு செய்யலாம்? பாலவேல், குறிப்பாக பாஜக அலுவலகத்துல தற்போது நயினார் நாகேந்திரன் அவர் மட்டுமே தற்போது வரை அந்த விருப்ப மனுவை வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இதன் மூலியமாக மற்ற நபர்கள், அதாவது குறிப்பாக மற்ற தலைவராக விருப்பப்படக்கூடியவர்கள் யாரேனும் இந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்யவில்லை என்றால் ஒருமனதாக தற்போது நயினார் நாகேந்திரன் தேர்வாக போகிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டதாக நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக 3 மணிக்கு குறிப்பாக கிஷன் ரெட்டி, மத்திய இணையமைச்சர் கிஷன் ரெட்டி பாஜக அலுவலகத்திற்கு வர இருக்கிறார். அதே போல ஏற்கனவே பாஜக தலைவர் அண்ணாமலை, எல்முருகன் உள்ளிட்டவர் எல்லாம் ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலையில ஒருமனதாக நயினார் நாகேந்திரன் தேர்வாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல பாஜக தலைவர்கள் மீண்டும் குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை, எல்முருகன் உள்ளிட்டவர் எல்லாம் ஐடிசி ஹோட்டலுக்கு வந்த பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு 3 மணிக்கு சரியாக துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்ற பிறகு நேரடியாக மீண்டும் ஐடிசி பகுதிக்கு வந்து வருவார்கள் என்று கூறப்படுகிறது. அதே போல ஜி.கே. வாசன் இந்த பகுதிக்கு வந்துவிட்டாலும் தற்பொழுது வரை அவர் அமித்ஷாவை சந்திக்கவில்லை என்று தகவல்கள் சொல்லப்படுகிறது. அவருக்கான நிமிடங்கள், குறிப்பாக அதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சரியாக அந்த நேரத்தில் அவர் சந்திப்பார் என்று கூறப்படுகிறது. குறிப்பா காலையிலிருந்து இந்த செய்தி அரங்க பகுதியில ஏற்பட்ட பல மாற்றங்கள் அப்படிங்கிறது, குறிப்பாக இந்த பேனர்ல வந்து பல குறிப்பாக என்டிஏ பிரஸ் மீட் என்று மாற்றம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு தாமரை குறிப்பாக பாஜகவினுடைய கொடியோடு இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது அந்த திரை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இறுதியான அந்த போஸ்டரும் தற்போது தயார் நிலையில் பட்டிருக்கக்கூடிய நிலை, அதையும் நாம் வந்து பிரத்யேகமாக நாம் ஒளிபரப்பி இருக்கிறோம். இப்படி பல வகையில தற்போது இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல அமித்ஷா அவர்கள் இன்னும் சரியாக ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். 3 மணிக்கு சரியாக செய்தியாளர் சந்திப்பு தொடங்கும் என்று தற்போதைய தகவலாக இருக்கிறது. குறிப்பாக பல விதமான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறை அதிகாரிகளால, இங்க வந்து எஸ்பிஜி அதிகாரிகளால தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது. எனவே சில நிமிடங்கள் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பு என்பது தொடங்கக்கூடிய பட்சத்துல பல கேள்விகளுக்கான பதில்கள் பாஜகவினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி தயாராக போகிறது அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிந்துவிடும். பாலகன் வேல்முருகன், இப்ப நீங்க குறிப்பிடும் அம்சங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கு வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து ஒருவேளை நயினார் நாகேந்திரன் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்தால் அவர் போட்டியின்றி தலைவராக தேர்வாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த அறிவிப்பை வெளியிடக்கூடிய ஒரு செய்தியாளர் சந்திப்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என புரிந்து கொள்ளலாமா? நிச்சயமாக. குறிப்பாக நேற்று அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடும் பொழுது அமித்ஷா அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான சந்திப்பு மட்டுமே, இதில் பாஜக தலைவர் தேர்விற்கான சம்பந்தம் இல்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல்ல சற்று முன்னதாக நம்மளுடைய செய்தியாளர் லிவிகா அவர்களுக்கு வானதி சீனிவாசன் ஒரு பிரத்யேக பேட்டியை கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில குறிப்பாக தேசிய தலைமை யார் முடிவு செய்கிறார்களோ அவர்களே வந்து இந்த விருப்ப மனுவை வழங்குவார்கள் என்று குறிப்பிட்ட அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு சொல்லாக நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில தேசிய தலைமை குறிப்பாக நயினார் நாகேந்திரன் அவர்களை தேர்வு செய்ததைத்தான் அப்படி அவர்கள் மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறார் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே நயினார் நாகேந்திரன் நாம் ஏற்கனவே இது தொடர்பான செய்தியை நேற்று மாலை பிரத்யேகமாக வெளியிட்டிருந்தோம். குறிப்பாக சென்னையில் பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது அப்படிங்கறது நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். அதே போல குறிப்பாக இந்த விருப்ப மனுவை நயினார் நாகேந்திரன் அவர்கள் மட்டுமே வழங்குவார், அண்ணாமலை அவர்கள் வழங்க மாட்டார் உள்ளிட்ட பல தகவல்களை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில அவர்தான் தற்போது தலைவராக தேர்ந்தெடுக்க போகிறார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது அறிவிப்பு மட்டுமே வெளியாகவில்லை, மற்றபடி அனைத்து தகவல்களும் அப்படித்தான் உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த செய்தியாளர் சந்திப்புல அதையும் சேர்த்து குறிப்பாக அடுத்த தலைவர் யார் என்ற அறிவிப்பையும் தற்போது அமித்ஷா அவர்கள் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தேர்தல் முறை அப்படிங்கிறது 4 மணி வரைக்கும் இந்த தேர்தல் நடைமுறை அப்படிங்கிறது குறிப்பாக யாரேனும் கடைசி நிமிடம் விருப்ப மனுவை வழங்கக்கூடிய வாய்ப்பு என்பதை போல நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அது நிறைவு பெற்ற பிறகு தேர்தல் முறை அப்படிங்கிறது தளர்வுக்கு வருகிறதா பாஜக நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. எனவே அந்த தருணத்தை சேர்த்தே இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு இருக்கும் என்று தெரிவிக்கிறோம். அதை அப்படி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
பாலவேல். வேல்முருகன், அதே நேரத்தில் நட்சத்திர விடுதியில் நடக்கக்கூடிய சந்திப்புகள், மிக குறிப்பாக ஜி.கே. வாசன் அங்கு வருகை தந்திருந்தார். அவர் அமித்ஷாவுடனான சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறாரா? அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? சற்று முன் கிடைத்த தகவல் அடிப்படையில தற்போது அமித்ஷா மற்றும் ஜி.கே. வாசன் அவர்கள் சந்திப்பு நடப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சந்திப்பு அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருவதாக இங்க இருக்கக்கூடிய தகவல்கள் சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஜி.கே. வாசன் அவர்கள் குறிப்பாக ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக இந்த பகுதிக்கு வந்த நிலையில குறிப்பாக அமித்ஷா அவர்கள் நேரடியாக சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில அமித்ஷா ஜி.கே. வாசனும் தற்போது சந்தித்து வருவதாக தகவல்கள் கூறப்படுகிறது. எனவே இந்த சந்திப்புல குறிப்பாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பல அம்சங்கள் குறித்து பேசப்படும், விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் தற்போது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரதான பிரச்சனையை அதிமுகவை உள்ளே கொண்டு வரக்கூடிய பட்சத்துல ஓபிஎஸ்ஸிற்கான நிலை என்ன, டிடிவி தினகரனுக்கான நிலை என்ன, குறிப்பாக சசிகலா அவர்கள் மீண்டும் தற்போது அதிமுகவை கைப்பற்றியே தீர்வோம் என்று அவர் ஒருவரும் குரல் கொடுத்து வருகிறார். இப்படி பல விஷயங்கள் இருக்கக்கூடிய நிலையில ஜி.கே. வாசன் அவர்களுடைய இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலவேல், நிச்சயமாக தற்போது பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அவர் மட்டுமே வேட்புமனுவை தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் போட்டியின்றி அவர் மாநில தலைவராக தேர்வாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நட்சத்திர விடுதியிலிருந்து கட்சி அலுவலகத்திற்கு புறப்பட்ட மாநில தலைவர் அண்ணாமலை மாலையில் பேசுவோம் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே டெல்லி பயணத்திற்கு பிறகாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அண்ணாமலை புதிய தலைவர் தேர்ந்தெடுப்புக்கு பிறகாக நிறைய பேசுவோம் என்று கூறியிருந்தார். அதே நேரத்தில் தற்போது கமலாலயத்தினுடைய நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பான அண்மை செய்தியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கமலாலயத்தினுடைய 2வது மாடியில் நயினார் நாகேந்திரன் உள்ள நிலையில் தனது அறையில், அதாவது தலைவர் அறையில் அண்ணாமலை ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அதே நேரத்தில் கமலாலயத்தினுடைய 3வது மாடியில் விருப்பு மனு தாக்கலுக்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய விருப்பு மனுவை நயினார் நாகேந்திரன் தாக்கல் செய்ய இருக்கிறார். இன்னும் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை இடையிலான அந்த சந்திப்பு நடைபெறவில்லை என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அதே நேரத்தில் கமலாலயத்தினுடைய 3வது மாடியில் மிக குறிப்பாக வேட்பு மனுக்களை பெறுவதற்கான நடவடிக்கைகள் என்பதும் தயார் நிலையில் இருக்கின்றன. ஏற்கனவே குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே கமலாலயத்திற்கு வருகை தந்த நயினார் நாகேந்திரன் கட்சி அலுவலகத்தினுடைய வாயிற்படிகளை தொட்டு கும்பிட்டு உள்ளே வந்தார். அவருக்கு அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பை வழங்கினார்கள்.